எண் 11 883 கே ஷர்மிளா. இன்று என் உரையை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இங்கு கூடி வந்துள்ள தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியை அவர்களுக்கும் என் தோழர் தோழிகள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கங்கள். இன்று உங்கள் முன் பேச வந்துள்ள விடயம் நம்மை பாதுகாக்கும் சுற்றுச்சூழலை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தவே வந்துள்ளேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமக்காக நம்மை பாதுகாக்கும் சூழலை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதாகும். அதாவது பஞ்சபூதம் என்று சொல்லப்படும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்பவற்றை மாசு அடையாமல் சேதம் அடையாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகும். நம் மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருந்தவை சுற்றுச்சூழல் ஆகும். காடுகள், மலைகள், அருவிகள், நீர்வீழ்ச்சிகள் போன்றவை நம் சூழல்களில் அடங்குகின்றன. அவற்றை நம் வாழ்க்கையின் பொன்னானவையாகவும் கடவுள் தந்த பரிசுகளாகவும் பாதுகாப்பது நம் கடமையில் ஒன்றாகும். சுற்றுச்சூழல் தினம் சூழல் பாதுகாப்பு தொடர்பாக ஜூன் 5ஆம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் சபையால் உலக சுற்றுச்சூழல் தினம் இடம்பெறுகின்றது. நாம் யாவரும் சூழலை நேசிக்க வேண்டும் எனவும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், சுத்தம் சோறு போடும், கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு எனவும் பல கூற்றுகளும் பல அறிவுரைகளும் நமக்காக நம் முன்னோர்களிடம் இருந்து கூறப்பட்டுள்ளது. நாம் வாழும் இவ்வழகிய உலகத்தில் பச்சை பசேல் என்று புல்வெளிகளும் உயர்ந்து உள்ள காடுகளும் மிருதுவான தென்றல் காற்றுகளும் பறவைகள், விலங்குகள் என நம் போன்ற மனிதர்களும் பெயர் செல்லா உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளன. நான் ஆரம்பத்தில் கூறியது போல் பஞ்சபூதங்களை பாதுகாக்க முதலில் பிளாஸ்டிக் பாவனையை இயன்ற அளவில் குறைப்பதே சால சிறந்தது. காரணம், சூழலின் மாசுக்கு அனைத்து விதத்திலும் பிளாஸ்டிக் பாவனை பறந்துள்ளது. உதாரணமாக பஞ்சபூதங்கள் அனைத்தும் சேதமடையும் விதத்தை விளக்குகிறேன். நிலத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை புதைப்பதால் காலங்கள் படிப்படியாக மாறும் பொழுது நிலத்திற்கு அடியில் புதைந்து காணப்படும். அதனால் மரங்கள், விவசாய பயிர்களுக்கு தேவையான நிலத்தின் வளங்கள் குறையாகவே காணப்படும். நீர் கடலில் அல்லது ஆறுகள், அருவிகள் என வீசுவதால் கடல் உயிரினங்களின் வாழ்வாதாரம் தடைப்படும். சுனாமி, வெள்ளம் போன்ற பேரழிவுகளும் இடம்பெறும். காற்று பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதனால் சூழல் மாசடைந்து சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று கிடைக்க சிரமத்திற்கு உள்ளாவோம். சுவாசம் தொடர்பான இன்னும் பல நோய்களுக்கு வழிவகுக்கும். ஆகாயம் காற்று மாசடைந்தது போல் ஆகாய பாதுகாப்பிற்குள்ள வளிமண்டல படலங்களிலும் இதன் மூலம் சேதமடைகின்றன. இவற்றில் ஓசோன் படலம் சிதைவு நல்லதோர் உதாரணமாகும். நெருப்பு அதாவது புவி வெப்பமடைதலை இது சுட்டி காட்டுகின்றது. பிளாஸ்டிக் பாவனையில் மரங்கள் செழிப்பின்றி தானாக அழிவடைந்து புவி வெப்பமடைதல் ஏற்படும். இதனால் எரிமலை வெடிப்பு, காடுகள் எரிதல், உயிரினங்கள் அழிவடைதல் என பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு உடல் உள்ள தூய்மையும் மிக அவசியம் என்பதை வள்ளுவர் புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குரலில் விளக்கியுள்ளார். அத்துடன் நாமும் நம் தரப்பில் இருந்து வீட்டு தோட்டம் அமைத்தல், வரம் தரும் மரங்கள், ஆலமரம், புளிய மரம் புயல் வேகத்தை குறைக்கும், அரச மரம் அதிகப்படியான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும், வேப்ப மரம் விஷத்தை முறிக்கும், தென்னை மரம் மண் அரிப்பை தடுக்கும், பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும், நீர் தரும் மரங்களை நடுதல், கூடிய அளவில் பிளாஸ்டிக் பாவனை குறைத்தல் என நம் கைகளிலும் சில கடமைகளை சரிவர செயல்படுத்துவதன் மூலம் நம் சுற்றுச்சூழலை நாம் தான் பாதுகாக்க முடியும். மரங்கள் வளர்ப்போம், நாளை உலகை காப்போம் என கூறி என் உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.